வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்றது. 17/8/2025 ஆகஸ்ட் மாதம் அன்று ஆவணி 1ஆம் தேதி என்பது ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே அஷ்டமாதிபதி நாளிலே இருக்கின்றது. உங்களுக்கு 7 பஞ்சம ஸ்தானத்திலே அமைய பெற்று சந்திர பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு 5வது இடத்திலே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே சனி பகவான் அமைய பெறுகின்றதும், மகர ராசிக்கு 6வது இடத்திலே குரு பகவான் சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் மகர ராசிக்கு 6வது இடத்திலிருந்து இந்த மாதம் ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். 1 மாத காலங்கள் ராசியை பார்த்து இந்த மாத கடைசியில் ஆவணி 30ஆம் தேதியிலிருந்து மீண்டும் சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்திற்கு வருகின்றதும், 6ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் ஆவணி 15ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு மாற இருக்கின்றார். மகர ராசிக்கார நேயர்களுக்கு சனி பகவான் ராசியிலே 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி பலம் பெற்று முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே விரய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியாகவும் இருந்தாலும் நல்லதொரு லாபாதிபதியாகவும் இருக்க பெறுகின்ற மகர ராசிக்கு தொழில் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கு 2ஆம் இடத்ததிபதியும் ராசிநாதனும் 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. தனக்குத்தானே நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம். இந்த மாதங்களிலேயே உங்களுக்கு இருக்கின்றது. சொந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது 6வது இடத்திலே குரு பகவான் இருக்க பெறுகின்றார். அவர் முயற்சி சனாதிபதி விரையாதிபதி மற்றொரு 6ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை உங்களுக்கு மகர ராசிக்கு 2வது இடத்தை மட்டுமல்ல விரயஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கடந்த மாதத்தை விட குரு பகவான் சொந்த நட்சத்திரத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே அவருடைய சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பதும், ராகு பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது அவர் குருவின் நட்சத்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எடுக்கின்ற காரியங்களில் அனைத்தும் சுப விசேஷம், சுப நிகழ்வுகள், வெளிநாடு வெளியூர் என்று சொல்லக்கூடிய பிரயாணங்களிலே அதிகமாக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது. 2 3ஆம் இடத்திலே 9ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் பொருளாதாரத்திற்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே மகர ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு 6 8ஆம் இடத்திலே இருந்ததும், 8ஆம் இடத்தவர் 6 7ஆம் இடத்திலே இருந்ததும், புதன் பகவான் மாதத்தில் 14ஆம் தேதி வரையில் உங்களுக்கு 6 9 பாக்கியாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம், உங்களுக்கு பாக்கியாதிபதியின் அனுகிரகம் கிடைக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் கண்டிப்பாக இந்த தகப்பனார் சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்ற மாதமாகவும், சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் வர இருக்கின்றார். இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். மிதுன ராசியில் இருந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவர் 9ஆம் இடத்திலேயே இருக்க பெறுகின்றார். மகர ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே இருக்கதும், 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்துக்கு வர இருக்கின்ற சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்பது இந்த மாதம் ஆவணி 5ஆம் தேதியில் மிதுன ராசியிலிருந்து 6லிருந்து 7ஆம் ராசிக்கு கடக ராசிக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். அப்ப சுபகிரகங்களின் தொடர்புகள் என்பது இந்த மாதங்களிலே 2ஆம் இடத்திலே குருவின் தொடர்பும் ராசியிலே சுக்கிர பகவானின் தொடர்பும் இருக்கின்றது என்பது கண்டிப்பாக அற்புதமான உயர்வுகளையும் தடை தாமதம் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது இருக்கின்றது. இந்த மாதம் என்பது சூரிய பகவான் வருடத்தில் ஒரு முறை தன்னுடைய ராசியிலே இருக்க பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்க பெறுகின்றது. செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்து சோகம் மூத்த சகோதரனை குறிக்கக்கூடியவர். திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். சனி செவ்வாயின் தொடர்பு என்பது 9ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் கிடைக்கப்பெறுகின்றது. தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும், வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சில கோளாறுகள் வந்து மருத்துவமனைக்கு சென்று வருகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனமாக பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே அலுவலகங்கள், கவர்மெண்ட் சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் இந்த மாதங்கள் கொஞ்சம்
மகர ராசிக்கார நேர்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே ராகு பகவானை தொடர்பும் சூரிய பகவானுடைய தொடர்பும் உங்களுக்கு 2-8 என்பது இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய மாதம். இந்த முழுக்க மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள், வாகனங்களில் செல்கின்றவர்கள், இரவிலே பயணம் செய்கின்றவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் மட்டுமல்லாதது வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடிய இடத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் என்பது இந்த மாதமாக இந்த 8ஆம் இடம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே 8ஆம் இடத்திலே உங்களுக்கு சுபகிரகங்களின் தொடர்புகள் இல்லாதது. மாதத்தில் கடைசியில் 30ஆம் தேதிக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி 8ஆம் இடத்துக்கு வர இருக்கின்றார். ஆனாலும் மாதத்தில் முழுக்க சூரிய பகவானுடைய அனுக்கிரகமும் கேது பகவானுடைய அனுக்கிரகம் 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் குருவின் அனுக்கிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே பனி போல வந்தால் மழை போல வந்தாலும் பனி போல மாறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றம் இருந்தாலும் வாக்கு ஸ்தானம் குடும்ப ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம். கொடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இது பெரிய மனிதர்களாக இருந்தாலும், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை செய்கின்றவர்களாக இருந்தாலும், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை பின்பற்றதும், கொடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் என்பது இருக்கின்றது. அதே ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்று திதி தர்ப்பணம் கொடுக்க நினைக்கின்ற நேர்கள் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் அமாவாசை திதி என்பது இந்த ஆவணி 6ஆம் தேதியில் நடைபெறுகின்றது. இந்த 6ஆம் தேதியில் திதி தர்ப்பணம் கொடுக்க நினைக்கின்றவர்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2025 அன்று இந்த அமாவாசை திதி என்பது சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இந்த அமாவாசை திதி என்பது நடக்க இருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலே முன்னோர்களை நினைவு கூர்ந்து திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக செய்து உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் வெகுமதிகளையும் உயர்வுகளையும் பெற நினைக்கின்றவர்கள் கண்டிப்பாக அதிலே கலந்து கொண்டு அந்த வேலைகளை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெறலாம். மகர ராசியை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குருவின் அனுக்கிரகம் மட்டுமல்ல 10ஆம் இடத்திலே இருக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். கணவன் மனைவிகளால் உயர்வுகளும் வெற்றிகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்றது. இந்த 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமாதிபதி நாளிலே இருக்கின்றது என்பது கொஞ்சம் கரடுமுரடான கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் தனவாக்கு குடும்ப சாணத்தையும் 10ஆம் இடத்தையும் குருவின் அனுக்கிரகம் என்பது விரய சாணத்தையும் குருவின் அனுக்கிரகம் ராசியை பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 7ஆம் இடத்தில் வர இருக்கின்ற இந்த மாதத்தில் 15ஆம் தேதி ஆவணி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து அவர் 8ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றார். ஆனாலும் மாதத்தில் முற்பகுதியில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மிகவும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதம் முழுக்க 7ஆம் இடத்திலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு செலவு செய்யவிட குழந்தைகளால் உங்களுக்கு உயர்வுகளையும் உதவிகளையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க இருக்கின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது பெண்கள் சம்பந்தப்பட்ட உதவிகளும் திருமண சம்பந்தப்பட்ட இடங்களிலே கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி புதன் பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றதும் பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 5-10 கூடையவர் மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 6ஆம் இடத்தில் இருந்ததை விட கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். அப்ப ராசியை பார்க்கின்ற பொழுது மிகவும் புது பொலிவுடனும் புது தெம்புடனும் தெளிவாகவும் பளிச்சென்றும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம். இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில்களிலே மின்னக்கூடிய ஒரு அற்புத தொழில் ஸ்தாபனங்களிலே இருக்கின்றவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட இடங்களை அழகுகளாக மாற்றுவதற்கும் வண்ணம் தீட்டுவதற்கும் அற்புதமான ஒரு நல்ல மாதம் என்பது உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே 6ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற அற்புதம். வேலை தொழில்களிலே இங்கே நல்லதொரு மாற்றத்தையும் அதுவும் மகர ராசி லக்கணம் என்றாலே இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களும் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக 10ஆம் இடம் என்பது மகர ராசிக்கு துலாம் ராசி. இதிலே சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. முயற்சி ஸ்தானத்திலே ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய வக்ரகதியிலே இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இங்கே அந்நிய தேசங்களுக்கு தொழில்களுக்காக வேலைகளுக்காக போகக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம். வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் அமர்கின்றது. குடும்பம் அமையாதவர்கள் என்று சொல்லக்கூடிய கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய புத்திரபாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே 7 கூடியவர் அமைய பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மாதம் அடியெடுத்து வைக்கின்ற சுபகாரியம் சுப நிகழ்வு கல்யாணம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே அற்புதமான ஆவணி மாதம் என்பது மிகவும் தடைகள் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதத்திலே இந்த 9வது இடத்திலே 9ஆம் இடத்ததிபதி 8வது இடத்திலே இந்த சூரிய பகவான் அமையப்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வு நடத்துகின்றவர்கள்
கொஞ்சம் கவனத்தை பின்பற்றி நடத்தக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசி இலக்கணத்திற்கு மட்டுமே 8 குடையவர் 8ஆம் இடத்திலே இருக்கின்றதும் கேதுவுடன் இணைவு பெற்றும் 2ஆம் இடத்திலே ராசி இருக்கின்ற பொழுதும் சுபகாரியங்கள் சுப நடத்துகின்றவர்கள் ஒரு சிலருக்கு பல தடவை பெரிய மனிதர்களின் தடை தாமதத்தை அனுசரித்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் கண்டிப்பாக மகர ராசியை பொறுத்தவரையில் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட இடங்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்கள், உங்களுடைய மண்மனை சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய தடமாற்றம் தடைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, அலைச்சல்கள் அவதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்களும் வாக்குவாதங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மகர ராசியை பொறுத்தவரை 6 குடைவர் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி புதன் பகவானும் சூரிய பகவான் 8 குடைவராகவும் அமையப்பெற்று காரக அதிபதியும் ஸ்தானாதிபதியும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு 8ஆம் இடத்திலே செல்கின்ற இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு மாதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இந்த வகையிலே உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடியது, பிரயாணங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்தை ஸ்தானாதிபதி குருவின் அனுக்கிரகம் 12ஆம் இடத்தை மட்டுமல்ல 10ஆம் இடத்திலும் கிடைக்கின்றது. தொழில்களில் வேலைகளில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பும், குடும்ப ஸ்தானம் பலமாக இருக்கின்றது. பேச்சு ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றங்கள், ஆனாலும் ராகு பகவானுடைய இங்கே இருக்கின்றது குருவின் அனுக்கிரகம். அதிலேயே தடை தாமதங்கள் இல்லாத, அதாவது நஷ்ட செலவுகள் இல்லாத குடும்ப ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும், இங்கே தகப்பனால் ஒரு சில விரய செலவுகளையும், தேவையில்லாத தகப்பனுக்குள்ளே உங்களுக்கு வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, பெரிய மனிதர்களிலே உங்களுக்கு வாக்குவாதம், அலுவலக சம்பந்தப்பட்ட இடங்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட இடையூறுகளே, கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மகர ராசியை பொறுத்தவரை ஆவணி மாத ராசி பலன் சற்று தடுமாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே, எதிலே தடுமாற்றம் என்றால் குடும்ப ஸ்தானங்களிலே, பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் ஸ்தானங்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இதில் அனைத்திற்கும் 2ஆம் இடத்தை தேவகுருவும் அசுரகுருவும் ராசியை சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு பார்க்கின்ற ஒரு அற்புதம் மிகவும் பிரமாதமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலைகளுக்காகவும் தொழில்களுக்காகவும் கடன் நோய் வம்பு வழக்குகளுக்காகவும் இங்கே குருவின் அனுகிரகம் இருக்கின்றதுனாலே, அவர் முயற்சி சாணாதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே எடுத்த வேகத்தில் எதையும் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க பெறுகின்றது. சுய நட்சத்திரத்திலே முயற்சி சாணாதிபதியும் விரையாதிபதியும் இளைய சகோதரர்களால் அபார வெற்றிகளையும் உயர்வுகளையும் எடுக்கின்ற காரியங்களிலே சிறு பயணமாக இருந்தாலும் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்திலே வர இருக்கின்றார். இந்த புதன் பகவானும் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8ஆம் இடத்துக்கு இருக்கின்றார். மாதத்தில் முற்பகுதியில் உங்களுடைய 6ஆம் இடம் என்பது வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள், வழக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலே, இங்கே கணினித்துறை சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. மாதத்தில் முற்பகுதியை விட பிற்பகுதியில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. எதையும் சாதிக்கவும் சமாளிக்கவும் நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது 6ஆம் இடத்திலே ருணரோண சத்ரு ஸ்தானம், எதிரிகளை வெல்லக்கூடிய சர்வீஸ் வேலைகளை சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே குருவின் அனுக்கிரகம். அவர் 3 குடையவர் 12 குடையவர் இங்கே உங்களுடைய 6ஆம் இடத்திலே மறைந்து துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 6ஆம் இடம் தொடர்பு வருகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு ஒன்றுக்கொண்டு மறைவு ஸ்தானங்களிலே மறைவு ஸ்தானாதிபதி இருக்கின்ற பொழுது முயற்சி ஸ்தானங்களிலே நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மகர ராசியை பொறுத்தவரையில் சரராசி, பெண் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே இது காலவர்ஷத்தில் 10வது இடம் தொழில் ஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்ததிபதி 10க்கு 3 இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கும். 5 கூடையவர் உங்களுக்கு பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இதுநாள் வரையில் இருந்ததை விட இந்த மாதத்தில் மாதம் முழுக்க 7ஆம் இடத்திலிருந்தே ராசியை பரிபூர்ணமாக பார்க்க இருக்கின்றார். சுக்கிர பகவான் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக அவர் 5 10 கூடையவர், பூர்வ புண்ணியாதிபதி, 10 தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே இந்த மாதங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் குழந்தைகள் சம்பந்தப்பட்டும் பூர்வீகம் சம்பந்தப்பட்டும் இருக்கின்ற ஒரு அமைப்பு, அனைத்தும் உங்களுடைய சிந்தனைகள் நல்லதொரு வெற்றிகளையும் கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பும், சனி பகவானுக்கு சுக்கிர பகவான் 5 9 இந்த சுக்கிர பகவானுக்கு சனி 9 ஒன்றுக்கொண்டு 5 9 என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் தொழில்களுக்காக செல்லக்கூடியவர்களும் குழந்தைகள் படிக்க வைக்கக்கூடியவர்களுக்கும் வெளிநாடுகளிலே படிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை
நவக்கிரக நாயர்களுக்கு கொடுக்கின்றால் முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கின்ற ஒரு அற்புதம், 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான், 6லே சுக்கிர பகவானும் குரு பகவான் இருந்தாலும் இந்த மாதம் ஆவணி 5ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வர இருக்கின்றார். இந்த மாதங்களிலே திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஆவணி 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அமாவாசை திதி என்பது நடைபெறுகின்றது. அதிலே கலந்து கொண்டு நல்லதொரு பெரியோர்களின் ஆசியை நிறைவேற்றினால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையிலே உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே கேது பகவானுடைய இணைப்பெறுகின்ற காரணத்தினால் குடும்பங்களிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்கள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் 12ஆம் இடத்தை 12 கூடையவர், நல்ல தூக்கங்கள் இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் செல்கின்றதற்கும் நல்லதொரு பிரயாணங்களிலே நல்லதொரு வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு இருக்கின்றது. கணவன் மனைவிகளால் கூட்டு தொழில்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. புதன் பகவான் 7ஆம் இடத்திலே ராசியை பார்க்கின்றதும் இந்த புதன் பகவானுடன் சுக்கிர பகவானும் இங்கே இருக்கின்றது. 10 நாட்கள் புதனும் சுக்கிரனும் இணைந்து உங்களுக்கு இந்த புதன் பகவானும் 9ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது வருடத்தில் ஒரு மாதங்கள் உங்களுக்கு இந்த தொடர்புகள் மிகவும் பிரமாதத்தை கொடுக்க இருக்கின்ற 5-9 தொடர்பு பெற்று உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மிகவும் 12 ராசிகளிலே உயர்வுகளையும் உங்களை மின்னக்கூடிய ஒரு அற்புதத்தையும் எதிர்பார்த்த முயற்சிகளிலே நல்ல ஒரு மாற்றத்தையும் வெகுமதி மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது. கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு கலத்திரக்காரகன் 7ஆம் இடத்திலே இருக்கப்பெறுகின்றது. திருமணம் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கும், ஆனாலும் சுபகாரியங்கள் நடத்துகின்ற பொழுது இங்கே சூரிய பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சற்று கவனத்தை பின்பற்றி நடத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அனைத்து வகைகளிலுமே நல்லதொரு குடும்ப ஸ்தானம், பலம், முயற்சி ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகளால் நல்லதொரு மாற்றம், கணவன் மனைவிகளிலே தொழில் வேடைகளிலே அற்புதமான உயர்வுகளை மகர ராசிக்கார நேர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.